ஒரு சுகாதார சான்றினை பெற 2019 இருந்து போராடியது நமது பள்ளி. அப்பொழுதுதான் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலுடன், திருநாவுக்கரசர் அவர்களின் வழிகாட்டுதலுடன், ஐயா அவர்களின் முயற்சியினால் சீரிய பணியாக சாத்தியமில்லாததை அசாத்தியமானதை சாத்தியமாக்கி தந்தது. அதை சிறப்பாக எடுக்கதான் இதோ நமது பாராட்டு விழா. இந்த விழாவானது அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விழா என்றே கூறலாம். ஏனெனில் அன்பிற்கினிய சுஜீவன் அவர்கள் MC 35வது வார்டு உறுப்பினர் அவர்கள் நம் பள்ளியின் மீது அவரது கருணை கண் பட்டது என்றே கூறலாம். ஏன் என்ற சான்றிதழுக்காக சொத்து வரிக்கான ஒரு கேள்விக்குறி வந்தது. அந்த ஒரு பிரச்சனையை ஐயாவிடம் கொடுத்தவுடன், நாங்கள் கொடுத்த உண்மையில 1 மாதம் கூட ஆகவில்லை என்றே சொல்லலாம், அதற்கு முன்பே சீரிய பணியில் இறங்கினார். முயற்சியினால் இந்த வருடம் நம் பள்ளி மாணவர்கள் நம் பள்ளியின் பெயரிலேயே தேர்வு எழுதி நம் பள்ளியின் பெயரிலேயே சான்றிதழ் பெறுவார்கள். இந்த சான்றிதழை பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நினைக்க தோன்றும். எங்களுக்கு மறக்க முடியுமா? இது எந்த காலத்திலும் ஒரு சரித்திரமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த நிலையில் நான் கூறிக்கொள்கிறேன். ஆரிய சமாஜ் பள்ளியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியின் தலைவர் பள்ளியின் தாளாளர் அவர்களே, ஆரிய சமாஜின் நிர்வாகி திருமதி நிஷி நங்கியா அவர்களே, DAV குழுமத்தின் ஆலோசகர் அண்ணன் விஜயன் அவர்களே, பள்ளியின் தாளாளர் திருமதி கௌரி அவர்களே, பள்ளியின் தலைமை ஆசிரியர் மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றுள்ள அப்பா VK செல்லம் அவர்களே, அருமை தம்பி மாரிமுத்து அவர்களே, அண்ணன் BS கற்பியா அவர்களே, தம்பி MD மனோகரன் அவர்களே, தம்பி VKC கஜேந்திரன் அவர்களே, தம்பி CD சிவா அவர்களே, தம்பி வீரமுத்து அவர்களே, தம்பி வழக்கறிஞர் கலைவன் அவர்களே, மாப்பிள்ளை ராஜசேகர் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள இந்த மாமன்றத்தில் இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் அருமை தம்பி இளம் சேகுவார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்றுள்ள மாமன்ற உறுப்பினர் தம்பி ARR மலைசாமி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்துள்ள சுப்பிரமணிய சாமி ஆன்மீக ட்ரஸ்டின் செயலாளர் என் அன்பிற்கினிய தம்பி மூகா முனிசிவா அவர்களே, தம்பி VKC திருநாவுக்கரசு அவர்களே, வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இன்னொரு பேரை சொன்னால் வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது, பேரை சொல்லாமல் விட்டார் திருமதி கண்ணகி ஜீவன் அவர்களே, சும்மா ஜோக்காக சொன்ன, அதுக்காக சோறு போட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். ஜனவரி 5ஆம் தேதி கோபாலபுரம் DAV பள்ளிக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க. நானும் கண்ணைக்கும் போயிருந்தோம். அங்கே எங்களை வச்சு இதே மாதிரி இங்கே பசங்க பண்ண மாதிரி ஒரு ஹோமம் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, 8ஆம் தேதி ஒரு பாராட்டு கூட்டம் வச்சுருக்கேன். அப்போ நான் விஜயன் சார்கிட்ட சொன்னேன், ஏன் சார் பாராட்டு கூட்டம், அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, இதுவே போதும் சார் அப்படின்னா. இல்லை சார், எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு போய் நாங்கள் எப்படி விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யோசனை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பி திருநாவுக்கரசும் தம்பி முனிசிவாவும் சேர்ந்து எல்லாம் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன் எனக்கான பாராட்டு விழாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஓட்டு போட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க மக்கள்.
அது பக்கத்தில் இருக்கிற ஒரு 35வது வார்டில். நான் என் கடமையை செய்யணும். எந்த ஒரு மனிதனும் பாராட்டியும் நன்றியும் எதிர்பார்த்தா அவன் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த காரியம் செஞ்சோம், ஆரிய சமாஜ் கூப்பிட்டு பாராட்டிடுச்சு, இந்த காரியம் செஞ்சுருக்கோம், இவங்களை நம்மளை கூப்பிட்டு பாராட்டலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் தானாக வரும். அதனால் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எப்போவுமே புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது. என்கிட்ட இன்னொரு குணம் இருக்குது. யாரால் எந்த காரியத்தை செய்ய முடியலையோ அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன்.